அதாவது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிறவங்க தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்கன்னு தெரியல. இன்றைக்கு திரு கரு நாகராஜன் ஒரு கருத்தை சொல்லி இருப்பாரு, தமிழ்நாட்டை பிரிக்கணும்னு. யார் தமிழ்நாட்டில இருந்து யாராவது கேட்டாங்களா தமிழ்நாட்டை எங்களுக்கு பிரிச்சு கொடுங்க என்கிற கருத்தை யாரேனும் ஒருவரிடத்துல இருந்து அந்த கருத்து வந்ததா? அந்த மக்கள் எதை விரும்புகிறார்களோ அது நடக்கும், அதை செய்வோம். அதாவது ஒரு முட்டாள்தனமான பேச்சா இருக்கு. அந்த மக்கள் விரும்பினா கொடுத்துருவோம்னு சொல்றீங்க. அப்ப அருணாச்சல பிரதேஷ் சைனாவோட போறதோ அல்லது தனி நாடா போறதோ கொடுத்துருவீங்களா? வடகிழக்கு மாநிலங்கள் தனியா நாங்க போறோம்னு சொன்னா கொடுத்துருவீங்களா? காஷ்மீர் தனி நாடாக அறிவிக்க கோரி இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்குது, அதை கொடுத்துருவீங்களா? யாராவது ஒருவர் முட்டாள்தனமா இருந்தா பரவாயில்ல, பல பேர் அது மாதிரி இருந்தாங்கன்னா என்ன? சரி, ரைட், அது அவங்க கட்சி அவங்க கொள்கைகள்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிற கட்சியில ஏதேனும் இதை பற்றி ஒரு கருத்து தெரிவித்தார்களா? இல்ல, இந்த கருத்தை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம். ஏன்னா வெளியில எப்படி வரும்னா, முதல்லயே அது உண்மை அப்படி இல்லை, ஆனா இருந்தாலும் அதிமுகங்கிறது கொங்கு மண்டலத்துக்கான கட்சியாக சுருங்கி விட்டதுன்னு ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவங்க இது போன்ற விஷயங்கள்ல வாய்மூடி மௌனிகளாக இருந்தார்கள் என்றால் மக்கள் என்ன நினைப்பாங்க? ஆமாங்க, அதிமுக அந்த பகுதியில வலுவா இருக்கு, அதனால எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக கொங்கு பகுதியை தனி நாடா கேட்கிறாங்கன்னு இன்னும் அதிமுகவை பற்றி செய்வது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம், பேசுறது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கலாம். ஆனா மக்கள் மத்தியில அது நமக்கு ஒரு தவறான பார்வையை அதிமுக மேல கொடுத்துரும். சரி, நீங்க இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க, அவர்கள் கூறியிருப்பது இது மிக தவறான கருத்து, இந்த கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, தமிழ்நாட்டை பிரிக்கிற அந்த முயற்சியை ஆரம்ப காலத்திலேயே நாங்க எதிர்க்கிறோம். அப்ப இவங்க என்ன, ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்யறாரு, எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறாரு, இவ்வளவு முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க? இவங்க கட்சி நடத்துறாங்களா இல்ல கல்லாம் கட்டுறது மட்டுமே வேலைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்களான்னு சொல்லி தெரியல.